பட்ஜெட்ல 6500 ரூபாய்க்கு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல ஒரு போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்காக டெக்னோல இருந்து டெக்னோ பாப் 9 புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் நல்ல ப்ளூ கலர்ல ஜிகு ஜிகுன்னு இருக்குது. அது போக அந்த கேமரா டிசைன் ஐபோன்ல இருக்கிற மாதிரியே கொடுத்து வச்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்க பட்ஜெட் செக்மெண்ட்ல வர்ற எல்லா போனுமே அப்படிதான் இருக்குது. முன்னாடி மாடல் நேம் போட்டிருக்காங்க, பின்னாடி ஒரு சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணிருக்காங்க. அது போக 36 month லாக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் வருமா அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ்குள்ள எப்பயும் போல டெக்னோ பாப் 9 மொபைல் மேலேயே இருக்குது. ஸ்கின் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்ல போடுங்க. இது போக யூசர் மேனுவல் 10 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், சார்ஜிங் கேபிள், சிம் எஜெக்டர் பின், கடைசியா டிபியூ கேஸ் கொடுத்திருக்காங்க. 50000 ரூபாய் போட்டு வாங்கினா கூட ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறது இல்ல. பட் இவ்வளோ என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல கூட கேஸ் கொடுத்தது நல்ல விஷயம் தான். டிசைனை பார்த்தா டக்குன்னு ஐபோன் மாதிரி தான் தெரியும். நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் கலர். இது போக ஒயிட்ல ஒன்னு, கிரீன்ல ஒன்னு இருக்கு. டோட்டலா 3 கலர் வேரியன்ட் இருக்கு. பாக்குறதுக்கு பாக்ஸ் டைப் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதனால ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. கீழே டெக்னோ அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. கையில தொட்டு பார்க்கும்போது பாக்குறதுக்கு பளபளன்னு இருந்தாலுமே இங்க மேட் ஃபினிஷ் தான் கொடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்கு. வெயிட் 189 கிராம் இருக்கு. திக்னஸ் 8 mm கொடுத்திருக்காங்க. நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல வந்தா 6.67 இன்ச்ல IPS LCD HD+ டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல அதான் கொடுக்க முடியும். ஆனா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. அதனால டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தா தான் இருக்கு. பட் இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்டா தெரிஞ்சாலுமே அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் அந்த அளவுக்கு பிரைட்டா இல்ல. பட் இந்த செக்மெண்ட்ல அவ்வளவுதான் கொடுப்பாங்க. இதுல 267 ppi கொடுத்திருக்காங்க. வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு பரவாயில்ல. அப்படியே இங்க கேமராக்கு வந்தா இங்க 13 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தாண்டா இதையே வச்சு ஓட்டுவீங்க? அட்லீஸ்ட் இவங்க வந்து ஒரு 50 மெகாபிக்சல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பார்க்கிறதுக்கு 2 கேமரா மாதிரி இருந்தாலுமே ஒன்னு தான் கேமரா, இன்னொன்னு IR பிளாஸ்டர். தொடர்ந்து டெக்னோ வந்து இதுக்குள்ள IR பிளாஸ்டரை வைக்கிறாங்க. சோ அதுவுமே நம்ம ரிமோட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பெர்ஃபெக்ட்டா தான் ஒர்க் ஆகுது. பட் அது இங்க கொடுத்ததுக்கு பதிலா டாப்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்திருக்கும். மற்றபடி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா ஓரளவு டீசென்ட்டா எடுத்துக்க முடியுது. கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கும்போது நல்ல ஷார்ப்னஸ், டீடைல், கலர்ஸ் இதெல்லாம் ஓகேவா இருக்கு. கொஞ்சம் லாங்ல நிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அதுலயுமே அந்த போர்ட்ரேட் ஷாட்ல எல்லாம் எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அப்படியே செல்ஃபிக்கு வந்தா இங்க 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஓரளவு லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா ஓரளவு டீசென்ட்டா பார்க்குற மாதிரி இருக்குது. வீடியோஸ் அப்படின்னு வந்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps தான் கொடுத்திருக்காங்க. போட்டோஸ், வீடியோஸ் சாம்பிள் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா MediaTek Helio G50 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசஸர்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி எல்லாரும் 5G க்கு போயிட்டாங்க. 5G மொபைல்ஸ் தான் நிறைய லான்ச் ஆயிட்டு இருக்குது. இந்த டைம்ல ஒரு புது 4G ப்ராசஸர், அதை யூஸ் பண்ணி ஒரு புது 4G மொபைல். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்றோம் அப்படின்னா ரொம்ப ஒரு என்ட்ரி லெவல் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்களுக்கு இது போதுமானதா இருக்கும். மற்றபடி நீங்க கொஞ்சம் வேகமா யூஸ் பண்ணுவீங்க, டக்குன்னு ஆப் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஸ்லோவா தான் தெரியும். பாருங்க, ஒரு ஆப் ஓபன் பண்ணா எவ்வளவு டைம் எடுக்குது, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. மற்றபடி நீங்க ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு, கால் பேசுறதுக்கு, மெசேஜ் பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் போன் யூசர், கொஞ்சம் வயசானவங்க, ஸ்லோ யூசரா இருக்கிறவங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் போதுமானதா இருக்கும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பிராண்ட் கிளைம் பண்ணது 1,80,000 மேல வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம செக் பண்ணப்ப 1,40,000 வந்தது. மற்றபடி த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாம் போட்டு பார்த்தோம் 94% மேல வந்தது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸை பெருசா யூஸ் பண்றதுக்கு இங்க ஒன்றும் விஷயம் கிடையாது. அதனால மொபைலும் பெருசா ஹீட் ஆகல. ஆனா அட்லீஸ்ட் இந்த ப்ராசஸருக்கு பதிலா G85 இல்ல G88 இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆல்ரெடி உங்க பிராண்ட்லயே அந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணி இந்த பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட மொபைல் அவைலபிளா இருக்குது. அப்படியே சாஃப்ட்வேர்னு பார்த்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. iOS 14.01 வெர்ஷன் வந்து இருக்குது. இதுக்கு அப்டேட்லாம் தருவாங்களா அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா தெரியல. பொதுவா இந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய பெரும்பாலான மொபைல்ஸ்க்கு அப்டேட் கொடுக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அது கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இதுல கோ எடிஷன் தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவு கிளீனான இதுதான் கொடுத்திருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் எப்பயும் கொடுக்குற அந்த மத்த விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. மொபைலோட பிளேஸ்மென்ட் வந்தா லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணா 2 சிம், டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். இது ஒரு 4G மொபைல், 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். SD கார்டு அப் டு 1 TB வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பாட்டம்ல ஒரு 3.5 mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்குது. பக்கத்துலயே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ஆனா டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டாப்லயே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டான லவுட்ல டீசென்ட்டா கேக்குற மாதிரி இருக்கு. ரைட் சைடுல தான் எப்பயும் போல வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழ பவர் பட்டன் இருக்கு. அதுலயே fingerprint சென்சாரும் கொடுத்திருக்காங்க. நல்ல ஃபாஸ்ட்
ஃபாஸ்டா இருக்கு, பட் ஒரு சில டைம் சென்ஸ் ஆக மாட்டேங்குது. பேட்டரி எப்பயும் போல 5000 mAh கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் 10 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் இருந்தது, பட் மொபைலுக்கு 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல ஒன்றும் பெருசா அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணிட முடியாது. அட்லீஸ்ட் இவங்க 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து பாக்ஸ்க்குள்ளேயும் 18 வாட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலத்திலுமே ஒரு 2024 10 வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி நம்ம 3 மணி நேரம் சார்ஜ் போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். மற்றபடி பேட்டரியை பெருசா யூஸ் பண்றதுக்கு விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட் டர்மா செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா அதுலயுமே இங்க ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க 3+64. இதுலயுமே 3GB விர்ச்சுவல் ரேம்லாம் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி 6GB RAM வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் 2024லயும் இன்னும் 3GB RAM மொபைல்லாம் லான்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அட்லீஸ்ட் இவங்க ஒரு 4GB RAM லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இது இன்க்ளூடிங் ஆஃபர்ல வரப்போதா இல்ல இதான் பிரைஸா வரப்போதா அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்க வீடியோ பார்க்கும்போது எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த பிரைஸ்க்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு என்ட்ரி லெவல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் போன் யூசரா கொஞ்சம் ஸ்லோவா யூஸ் பண்றவங்க, வீட்ல பெரியவங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை செக் பண்ணலாம். பட் இதே பிரைஸ்க்கு மேல இதோட பெட்டரா கூட நிறைய மொபைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது.